பட்டாபாக்கியம் இதுவரையிலும் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை ஆடியன்ஸுக்கும் எங்களுடைய வணக்கம். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி முதல் மேட்சை நம்ம இழந்தோம். நாளைக்கு மேட்சை நல்லா சூப்பரா ஆடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வரணுங்கிறது தான் எந்த ஒரு கேமுக்கும் உண்டான ஒரு பேசிக். ஆனா அட் த சேம் டைம் ப்ரீவியஸா நடந்த மேட்ச்ல நடந்த தவறுகள் இல்ல சின்ன சின்ன மிஸ் பண்ண விஷயங்களை பத்தி அனலைஸ் பண்ணாம இருக்கக்கூடாது. ஸோ அதனால அதை பத்தி கொஞ்சம் அலசி லைட்டா ஆராய்ஞ்சிட்டு அப்புறம் நாளைய மேட்சுக்கு உண்டான ப்ரெடிக்ஷனை சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த ஷோவோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோல நீங்க சொல்லிருக்கீங்க சார், ப்ரெடிக்ஷன் தான் சார் சொல்ல முடியும், உங்களுக்கு சப்போர்ட்டா எதுவும் பேச முடியாது. அதாவது கிரிக்கெட் மேட்சை பொறுத்தவரையிலும் நம்மளால உறுதியா இப்படித்தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும் பொழுது இந்த மேட்சோடைய உங்களுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன சார்? பொதுவாக விளையாட்டு இல்லை எனி குளோபலான பாசிட்டிவான இல்லை காமன் இன்ஃபர்மேஷன் இல்லை நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் அங்கே இயற்கைன்றது ஒரு ஃபேவரபிளா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுனாமி வரும்போது அது இயற்கை. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அங்கே ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் ஆக்டிவேட் ஆயிருக்காது. நம்ம கேட்கலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஜாதகம் ஆக்டிவேட் ஆயிருக்கோம்னா அது இயற்கை இருக்கும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அடுத்தது கொரோனா வரும்போது நிறைய பேர் அன்னைக்கு வேலை கிடைச்சிருக்கோம், மேரேஜ் ஆயிருக்கும், எதுவுமே நடந்திருக்காது, ஏன்னா லாக்டவுன் நடந்தது. ஸோ இதெல்லாம் இயற்கைன்னு வரும்போது நமக்கு நம்மளோட ப்ரெடிக்ஷனும் இல்லை நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் லாஸ்ட் டைம் சிஎஸ்கே நடந்த போது மேட்ச்ல நடந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த ரெயின் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிரிக்கெட்ல ரெயின் அது ஃபேவரபுளாகவும் சம்டைம்ஸ் அன்ஃபேவரபுளாகவும் போகும். விளையாடுற எந்த டீமுக்கு ஒன்று ஃபேவரபுளாக போச்சுன்னா இன்னொன்று அன்ஃபேவரபுளாக போயிடும். அதுதான் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பார்த்தீங்கன்னா, அதாவது 1992 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இங்கிலாந்துக்கு நடந்த மேட்ச்ல லாஸ்ட் பால்ல 26 அடிக்கணும், 27 அடிக்கணும், அவங்க செகண்ட் பேட்டிங் போகும்போது சம்திங் அந்த மாதிரி வரும்போது அது அன்ஃபேவரபுளா போகும். சிலது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆடுறவங்களுக்கு ஃபேவரபுளா போகும். இது மாறி மாறி வரும். இயற்கைக்கு யாருமே தப்ப முடியாது. அதே மாதிரி ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதையும் நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஏத்த மாதிரிதான் தோனி சாரால விளையாட முடியல, பிரவீஸ் விளையாட முடியாம போயிடுச்சு. ஒரு பாவம், ஒரு ருத்துராஜ் ஒரு அனாதை மாதிரி இருந்தாரு. அவருக்கு எப்படி கோஆர்டினேட் பண்றதுன்னு தெரியலையா இல்ல என்னன்னு தெரியல. அதாவது கண்டிஷன் என்ன மெயின் ரெயின் மேட்சுக்கு முன்னாடியே ரெயின் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணா, யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போறாங்களோ அவங்களுக்கு அன்ஃபேவரபுளா போயிடும். அப்போ என்ன பண்ணா, அந்த 2 hours ஆடி இருப்பாங்க, ரெயின்லேயே சுத்தமா இருந்திருக்காது, கிரவுண்டோட வெட்னஸ் எல்லாம் மாறி இருக்கும். அப்ப செகண்ட் பேட்டிங் வரவங்களுக்கு அவங்க ஃபீல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஸோ இயற்கையை மீறி நம்மளால போக முடியாதுன்றதுக்கு இது ஒண்ணு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சார் இருந்திருந்தாலும் இதான் நிலைமை இல்ல சார். அது ஒண்ணு சார். அங்க அவர் எப்படின்னா ஒரு காட்ஃபாதர் மாதிரி நின்னுட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட் சார். இதுதான் இது நேத்துக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க சார். வீடியோல நிறைய பேரோட வீடியோல நான் பார்த்தேன். அவர் ப்ராபபிலி இருந்திருந்தால் டாஸ் நமக்கு ஃபேவரா இல்லைன்னா கிரவுண்ட் அவர் கணிச்ச விதத்துல அவருக்கு கொடுக்குற போலிங் சேஞ்ச் ஆப்ஷன்ஸ், பேட்டிங் ஆர்டர் ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கும் இருக்காங்க. டெஃபினட்டா அது எக்ஸ்பீரியன்ஸ்ல அது ஹெல்ப் ஆயிருக்கும். அதாவது என்னன்னா, இது ஃப்ராங்க்லி சொன்னீங்கன்னா டீம் ரீபில்ட் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. டீம் ரீபில்ட் ஆகும்போது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும்போது நம்ம இதை மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். இதுல இருந்து நம்ம ஓவர் கம் வரணும். இது எல்லா கண்ட்ரிலயும் நடந்திருக்கும். ஒரு டைம்ல வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஸ்ட்ராங் டீம் இல்லை. இப்போ வெஸ்ட் இண்டீஸே பாருங்க, ரொம்ப லாஸ்ட் T20ல தே கம் அப். அதே மாதிரி தான் ஒரு டீமுக்கும் ஒரு 4 years 3 years முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்ட்ராங்கா இருந்தது. லாஸ்ட் 2 செஷன்ஸா பண்ணல. பட் இந்த தேர்ட் செஷன்ல மேபி இந்த லெசன்ஸ் லேர்ன் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ் இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணா வேணா ஒரு ஆஃப்டர் மேட்ச்க்கு அப்புறம் போய் அனலைஸ் அவர்கிட்ட கூட கேட்கலாம், எப்படி பண்ணிருக்கலாம் போது ஷூர்லி அவரோட சப்போர்ட் இங்க தேவைப்படும். ஒரே விஷயம் தான், we need to take everything in a positive way சார். இதே லாஸ்ட்ல நடக்கிறதுக்கு முன்னாடி அதுதான் ஐடியில எல்லாம் சொன்னாங்க, டிசாஸ்டர் டு பி ஹேப்பன் இன் a ஷார்ட் பீரியட். எப்படின்னா டிசாஸ்டர் நடக்குதுன்னா 10 points போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல டிசாஸ்டர் இருந்தா ஈஸி டு கம் அவுட். அகைன் we need to start from first. இன்கேஸ் 9th ஆச்சுன்னா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வரதுக்கான ப்ராப்ளம் கஷ்டம். அதுதான் அஜைல் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க ஐடில. பழைய மேட்ச் நம்ம மறந்துடுவோம் சார். நாளைக்கு மேட்ச் வருவோம். ஏன்னா நாளைக்கு மேட்ச் தான் இப்ப நமக்கு அடுத்த கிடைக்கிற ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா அது நம்மள மாத்தி விட்டுரும். ஏன்னா சைக்காலஜி தானே எல்லாமே. பஞ்சாப் கிங்ஸோட ஆட போறோம், நம்ம ஹோம் கிரவுண்ட்ல ஆட போறோம். ஸோ ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்க பொழுது, ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்க பொழுது, இதெல்லாம் இருந்தும் நாளைக்கு மேட்சோடைய உங்களுடைய கணிப்பு ப்ராப்ளி என்னவா இருக்கு சார்?
நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இல்லை. ஆப்போசிட் சைடில் இருக்க 60% பாசிட்டிவா இருக்கு, நமக்கானது 40% தான் இருக்கு. ஸோ 42 கன்வெர்டட் as 50 பிளஸ் மேல போகணும். ஏன்னா மக்களுக்கு வந்து நான் எங்க ப்ரெடிக்ஷனை கொடுத்துடணும். நான் வந்து என்னோட ஃபேவரபிளா எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிடிக்கும் அப்படின்றத சொல்லல. அதான் பிரமோலியே சொல்லிட்டீங்களே, கலச்சிட்டீங்களே என்னைய போட்டு. சார் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்ல முடிய மாட்டீங்களே. அதாவது இது வந்து ஒரு கணிப்பு ஷோ. ஆனா நீங்க இதை இவ்வளவு அழகா நல்ல ஒரு சுவாரஸ்யமா எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுதான் உண்மை. சோ அந்த வகையில நாளைக்கும் கொஞ்சம் அப்படிதான்றீங்க. நான் ஒரு காமன் பர்சனா பார்க்கணும் சார். ஒரு இண்டிவிஜுவல் குரூப்ல நான் போக முடியாது. இது இன்கேஸ் வந்து எஸ்ஏ ஃபார் எக்ஸாம்பிள் அதை தான் நான் சொன்னேன். ஒரு கிரிக்கெட் மேட்சே ஒரு வேர்ல்ட் கப் நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. அங்க வந்து ஜிம்பாப்வே நம்மள ஜெயிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் ஹேவ் டு டெல் ஜிம்பாப்வே ஃபேவரபிள், இல்ல வந்து ஆப்கானிஸ்தான் ஃபேவரபிள் நான் சொல்லி தான் ஆகணும். மெயின் விஷயம் என்னன்னா இன்னும் வந்து டீமுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன்ஸ் வரணும் சார். டீம் கோஆர்டினேஷன்ஸ் வரணும். பிளஸ் வந்து டேக் இட் இன் மோட்டிவேஷனல். இன்னும் வந்து அவங்க நிறைய பேசி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட வரும்போது கட்டாயம் ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட் இருக்கு. ஆனா கொஞ்சம் பஞ்சாப் வந்து அக்ரெசிவோட வருவாங்க. சிஎஸ்கே மேல எல்லாருக்கும் அவ்வளவு கோவம் வந்துருச்சு. பாயிண்ட்ஸ் தேடிக்கிட்டே இருக்காங்க இந்த டீமை திட்டுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தோனி எடுத்துட்டாங்க எல்லாருமே. தோனி இல்ல, அதனாலதான் தோனி இல்லைன்னா இனிமே டீம் வேஸ்ட். தோனி சார் இல்லைன்னா இனிமே இந்த டீமே கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அதோடைய முதற்கட்டமா தான் நான் இந்த சீசனை பாக்குறேன். பிளஸ் வந்து டீம் பில்டிங் சார். தோத்துட்டோம், ஓகே, நம்ம ஜெயிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணோன்றது ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வாட்டி எல்லாருமே புதுசா வந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி கம்மியா இருக்கும். எல்லாம் சேரும்போது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மேட்சஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டீம் நல்லா இன்னும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் அதான் ஸ்டார்டிங்ல சொன்ன ரீபில்டிங்னு ஒன்று சொன்னேன் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஓடும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் வரும்போது மியூச்சுவலி பாருங்க அடிச்சு. நேற்று பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஃபெயிலியர் ஆயிருக்காரு, சிவம் துபேவும் ஃபெயிலியர் ஆயிருக்காரு. அது என்னன்னா அப்போ அந்த வேர்ல்ட் கப்ல விளையாடின அதே மைண்ட் செட்டோட இங்க மாத்தணும். ஒரு ப்ரொஃபஷனலா எப்படி போலிங் போடணும், இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி போலிங் போடணுங்கிறதுல அந்த டீம் கரெக்டா இருந்துருச்சு. சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து அதே திங்கிங்ல போயிருக்கலாம். வெதர் இப்படி இருந்திருக்கு, டாஸ் நமக்கு வரலங்கிற மைண்ட் செட்டோட உள்ள போயிருந்தா பவர் பிளேல எனக்கு தெரிஞ்சு இவங்க சாதனை பண்ணுங்கிற ஆங்கிள் உள்ள போயிட்டாங்க. அதுக்கு பதிலா பவர் பிளேய கொஞ்சம் அமுக்கி வாசிச்சுட்டு கொஞ்சம் டிஃபென்சிவா போயிட்டு போலர்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு அடிச்சு ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு என்னோட ஃபீல். 170 ஒரு ஸ்கோர் அடிச்சு ஒரு அவங்க லீட் பண்ணி ஜெயிச்சிருந்தா கூட ஓகே. பட் என்னன்னா எனிவே பாத்தீங்கன்னா ஒரு இந்த மேட்ச்க்கு அப்புறமா 2-3 நாள் அவங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க, நிறைய டீம் மீட்டிங் நடந்திருக்கும். ஸோ தே வில் கம் அப் இன் பாசிட்டிவ் வே. நீங்க 170 சொல்றீங்க, மேட்சை பார்க்கும்போது எனக்கு அந்த பயம் வந்துச்சு, இந்த ரன்னாவது வருமானு. ஓவர் டர்ன் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இந்த ரன் கூட வந்திருக்காது. அவங்க 5 ஓவர் 6 ஓவர்ல அவங்க முடிச்சு போயிருப்பாங்க. சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 or 2 மேட்சஸ் வின்னிங் மூடுக்கு போகணும் சார். ஃபர்ஸ்ட் இந்த நெட் ரன் ரேட்லாம் பார்க்க வேண்டாம். ஃபர்கெட் அபவுட் வாட் எவர் ஹேப்பன் இஸ் ஹேப்பன். டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா we should not dig the dead bodyன்னு சொல்ல ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. மேட்சஸ் வின் பண்ணி ஸ்லோ ரன் ஒரு 5 ரன் வித்தியாசத்துலயோ ஒரு 3 விக்கெட்ஸ் வின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாயிண்ட்ஸ் மேல ஏறும்போது ஒரு 4 or 5 மேட்சஸ் கழிச்சு தென் ட்ரை ஃபார் a பிக் ஷாட்ஸ். இது வந்து ஒரு மேட்ச். நம்மளோட விஷயம் என்ன, பஞ்சாபோ அடிக்கணும் அப்படின்றத உட்காந்து பார்க்க சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா பஞ்சாப் அடிப்பாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வரட்டும், யார் வேணா வரட்டும், நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம ஹோம் கிரவுண்டு அப்படின்றதுல மென்டாலிட்டியில போனாலே. இன்னொரு விஷயம் சார், எப்பவுமே நான் அதுதான் சொல்றது என்னன்னா பாசிட்டிவ் நோட் அப்படின்றது. நிறைய பேர் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா தே ஆர் கோயிங் டு கெட் a குட் நோட். பட் ப்ரெடிக்ஷனா பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல ஃபேவரபிள் இல்ல. நீங்க சொல்றது எப்படின்னா 10 வயசுலயே பரட்டன்றீங்க. ஆமா, நீங்க சொல்றது 10 வயசுலயே பரட்டன்றீங்க. இதான் கேட்டேன். வந்துருச்சு அவ்வளவுதான். சோ இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். அதாவது மனசு வந்து பிளாங்கா இல்லையா அப்படின்னு போயிட்டா சின்னதா ஏதாவது பரவாயில்லையேன்னு போயிடுமா. ஆனா அட் த சேம் டைம் டிஸ்கரேஜ் மூட்லயும் பாக்காதீங்க. அப்படின்னு ஒரு மூமெண்ட் வந்துச்சுன்னா எல்லாமே தலைகீழா மாறிடும். இதுதான் எல்லாருக்கும் நடந்திருக்கு அவர் சொன்ன மாதிரி. சோ அது மாதிரி மாறும். ஆனா அவர் சொன்ன மாதிரி அது நாளைக்கே மாறணும்னு எதிர்பார்க்காது. ஒரு 2-3 மேட்ச் ஆகட்டும்ங்கிறார் மோகன் சார். சோ எங்களை பொறுத்தவரையிலும் பட்டா பாக்கியம், அந்த டைட்டிலே பாருங்க, பட்டாதான் பாக்கியம்ன்ற மாதிரி தான் இருக்கு. சோ இது எல்லாமே கண்டிஷன்ஸ் சூழல்களை பொறுத்து தான் வெற்றி அமையும் இருக்கு. சோ பட்டா பாக்கியத்துக்கு இந்த ஷோ இந்த போன மேட்சும் நாளைக்கு மேட்சும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஆப்டா இருக்கு. என்னைக்குமே சந்தோஷம் தான் நமக்கு முக்கிய. நேயர்களே என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ மோகன் சார். தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூ.